ஸ்ருதிஹாசன் இருக்காங்க சார், கமலஹாசன் அவங்க வந்து அவங்கள வந்து லைக் ஒரு மார்ஃபிங் பண்ணி தப்பான விதத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இருந்திருக்கும் போது சப்போஸ் அவங்கள விட்டு விளைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவனுங்க இந்த வேலையை பண்ணுவானுங்க. ஒரு பொறாமையில் என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பாரு உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எது பார்க்குறீங்களா எவ்வளோ குப்பைகள் வருது. நாம வந்து பார்த்தீங்கன்னா எதை தேடுறோமோ அது கிடைக்கும். நான் இது ஸ்ருதிஹாசனுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தனியாக இருந்தால், தனியானா திருமண வாழ்க்கை இல்லாமல் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்தாலும் சரி, சாலை கேட்டுக்கிறானா இன்னைக்கு வரைக்கும் எப்போ கல்யாணம் கேட்குறான். அவரே எத்தனை தடவை சொல்லிட்டாரு, நான் மண்டபம் முடியட்டும், அந்த மண்டபம் முடியாது அந்த நடிகர் சங்கம் அது முடியட்டும் சொல்கிறார். ஆனாலும் கேட்டுனே இருக்கிறான். வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஷேக்வார் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ வந்து ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இந்த ஏஐனால வந்து ஒரு நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனால ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி சோசியல் மீடியா விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ இன்னொரு நியூஸ் என்னன்னா வந்து ஸ்ருதிஹாசன் இருக்காங்க சார், கமலஹாசன் அவங்க வந்து அவங்கள வந்து லைக் ஒரு மார்ஃபிங் பண்ணி தப்பான விதத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட நேம்ஸோ சரி, அவங்களோட ஃபோட்டோஸோ சரி, அவங்களோட வாய்ஸோ சரி, அவங்களோட பெர்மிஷன்ஸ் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் சில இடங்கள்ல யார் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் சரி அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ அதுக்காக வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க சார். இது வழக்கு பதிவு பண்ணாங்க. 15 crores வந்து காம்பன்சேஷனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது நான் என்ன கேட்குறேன், பர்பஸாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். பர்பஸாக இதையே எடுத்து வந்து சில பேர் வந்து அவங்க உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சில பேர் வந்து இந்த ஆண் நண்பர்களோட பழகும்போது சில சாடிஸ்ட்லாம் இருக்கிறானுங்க. என் கூட பழகிட்டு இன்னொருத்தரை வந்து காட்டி விட்டு நீங்கள் வேற இன்னொருத்தரோட வந்து நீங்கள் வந்து எதாவது சொல்கிறாங்களா சார், இப்போ தான் இந்த டேட்டிங் அது இது எதோ சொல்கிறாங்கல்ல, நமக்கு அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு தெரியாது சார், பாவம் நீங்கள். ஆனால் இதெல்லாம் இந்த வயசில் ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா நீங்கள், எங்களுக்கே 55 வயசில் எங்களுக்கே தெரியுது டேட்டிங்ன்றான் அதுன்றான் இதுன்றான் சார். அந்த மாதிரி இல்லை, அதான் அந்த மாதிரி சில பேர் இருந்திருக்கும் போது சப்போஸ் அவங்கள விட்டு விளைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவனுங்க இந்த வேலையை பண்ணுவானுங்க சார். ஒரு பொறாமையில் என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பாரு உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறது இது மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பல பேருக்கு இந்த சிக்கல் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இணையத்தில் பயணிக்கும் போது நமக்கு தெரியுதுல, கண்ட குப்பையை தானே பார்க்குறோம். ரீல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? வாழ்க்கையில் எது பார்க்குறீங்களா? ரீல் பார்க்குறீங்களா? ரீலில் எவ்வளோ குப்பைகள் வருது, நல்லது கெட்டது எல்லாம் வருது இல்லைங்களா? நாம வந்து பார்த்தீங்கன்னா எதை தேடுறோமோ அது கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்படிதான் அந்த செட்டிங் அப்படி தான் இருக்குது. அல்காரிதம் நம்ம பேசினாலே வந்து அப்படி தானே வருது. ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது. உடனே அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது இல்லையா? சித்த மருத்துவத்தை தேடினா சித்த மருத்துவம் வந்து நிற்குது. இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலான விஷயம் தேடினாலும் நம்ம நினைச்சாலே வந்து மைண்டில் நினைச்சாலே வந்து நிற்குதுல்ல, நிற்குதா இல்லையா? நிற்குது இல்லை? ஆமாம் சார். அந்த மாதிரி செட்டிங் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த ரீலில் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னங்க இது அநியாயம், இப்படி கூட பண்ண முடியுமா? அதுவும் இந்த ஏஐலாம் வந்த பிறகு இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்குது. புரியுதா சொல்ல, ஒருத்தருடைய அனுமதியே இல்லாமல் வந்து நான் வந்து ப்ரைவசியெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டால் உடனே கொடுக்குதுங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு கூட சில நேரத்தில் யோசிக்கிறதா இருக்கு. ஸோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏஐ வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்கிறத வித்தின் செகண்டில் கொடுக்குது நமக்கு. அப்போ அதை நீங்கள் வந்து நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்ல, அதனால் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது ஸ்ருதிஹாசனுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தனியாக இருந்தால், தனியானா திருமண வாழ்க்கை இல்லாமல் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்தாலும் சரி, ஏன் ஆணே வாழ்ந்தாலும் இன்றைக்கி நிலமை அப்படி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ஆண்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு தாண்டி போனால் வந்து எப்போ கல்யாணம் கேட்குறான். அது எல்லாருக்கும் சிக்கல் இருக்குது. 25 அப்புறம் அப்படியே கேட்குறான். ஏன் இப்போ வந்து விஷாலை கேட்டுக்கிறானா இன்னைக்கு வரைக்கும். அவரே எத்தனை தடவை சொல்லிட்டாரு, அந்த மண்டபம் முடியட்டும், அந்த மண்டபம் முடியாது அந்த நடிகர் சங்கம் அது முடியட்டும் சொல்கிறார். ஆனாலும் கேட்டுனே இருக்கிறான். ஒரு பிரபலமானவராக இருந்தாலும் சரி, இல்லை பிரபலமானவன் இல்லை, இப்போ பிரபலம் இல்லை, ஒரு தெருவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், எது வீட்டில் அவன் கேட்குறான்ல, இந்த பையனுக்கு என்ன இன்னும் கல்யாணம் ஆமாங்கிறான், பையன் இன்னும் பொண்ணு கிடைக்கலாம் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருக்குது. முன்னாடி வரும் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த சிக்கல் இருந்துச்சு. அது ஒரு பெண் தனியாக இருந்தானா வச்சுங்களேன், வீட்டில் போகிற பால்காரன், அப்புறம் அந்த பேப்பர் போடுறவன், இன்னும் யாரெல்லாம் அந்த ஆண்கள் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறேன்னா அத்தனை பேரையும் வந்து சந்தேகப்பட்டு பார்க்கக்கூடிய இடத்துல தானே இன்றைக்கி சாதாரண குடும்பங்களே இருக்குது சார். அது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு?
நான் சொல்றது புரியுதுங்களா? சாதாரண குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தனியாக வாழ முடியாது, அப்படி இருக்குது சொசைட்டி. அப்போ வந்து அந்த ஃப்ரீடம் எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு காரணம், அவங்க கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ முடியுதாங்க? விதவைகளே வாழ முடியல இன்னைக்கு வரைக்கும், இதானே உண்மை. ஆமாம் சார். ஒரு விடோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வாழ்க்கை வேணாம், நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும்னு நினச்சாங்கன்னா வாழ விடுறது கிடையாது. ஏதாவது வகையில் நோண்டினே இருப்பான் எவனாச்சும் ஒருத்தன், எந்த ரூட்லையாவது. அது கடைசியில் அப்படி போய் இப்படி போய் கொலாப்ஸ் ஆகிடும். அதான் தான் அந்த ஒரு ஜோக்கர் சொல்ல, ஒரு 4 பெண்கள் சேர்ந்த அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், குறிப்பாக அந்த பெண்களை வந்து இந்த சொசைட்டி எப்படி நடத்துதுன்றதுக்கு பல உதாரணம் எடுத்துக்க முடியும். அது விவாகரத்து கேட்குற பெண்ணாக இருக்கட்டும், அல்லது வந்து இல்லை ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க காலி பண்ணுற சர்க்கிள் வந்து பெண்கள் சர்க்கிளாக தான் இருக்கும். இதில் வந்து முதல் கட்டமாக நான் சொல்கிறது, அதாவது கலங்கப்படுத்துகிற சர்க்கிள் சொல்கிறேன். கலங்கப்படுத்துகிறவன் ஆணாக இருப்பான், ஆனால் வந்து கலங்கப்படுத்துவேன். ஆனால் அந்த கலங்கப்படுத்தி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, வெறும் பேச்சில், அது வந்து ஆக்ஷன். ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்படுத்துவான் எப்படியாவது ஒரு பொண்ணை, சரிங்களா? இப்போ ஸ்ருதிஹாசனுக்கு பண்ணுறாங்களே, யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்களே, நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு வச்சுங்க. அதில் பெண்களும் சில நேரங்களில் சம்மந்தப்பட்டு பெண்கள் வந்து இந்த சொல்லுவாங்க புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த வதந்தி பேசுறதுன்னு. பெண்களும் வந்து அதில் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது, அதான் அந்த காலத்துலேருந்தே நடக்குது. நான் இந்த குழாயடி ஒரு 10 பெண்கள் பேசக்கூடிய இடம் இருக்குல்ல, வீட்டு சின்ன இல்லை ஏதாவது இந்த கிராமமாக இருந்தால் அது கேட்டால் வந்து அரப்பு இருக்கிற இடம், நாற்று நடுற இடம், இந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு பேச்சு ஓடும். இன்றைக்கி அதெல்லாம் அன்றைக்கி வந்து பதிவு பெறாத இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாத காலகட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் அப்படி நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெண்களை வந்து பெண்ணை ஒரு மையப்படுத்தி வந்து தாறுமாறாக தப்பாக பேசுறது, அப்படியே ஒரு பிராண்ட் கிரியேஷன் அப்படிலாம் நடக்குது. அப்பயும் ஒரு சாதாரணமாக பேசினாலே, ஆண்கள் கிட்ட பேசினாலே அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் ஸ்ருதிஹாசினி, இது வந்து ஏன்னா நிறைய செய்தி வந்து இருக்குது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க வந்து ஏற்கனவே வந்து தெரியும், நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட வந்து படம் ஆல்பம் சாங் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போயே சில பேர் போட்டாங்க, மேட்சே இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஏன்னா மேட்சாடா முக்கியம், இது மேட்சே இல்லை கொஞ்சம் கூட. யார் லோகேஷ் கனகராஜுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் மேட்ச் இல்லைன்னா அப்படியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அட்லி வந்து அவங்களுடைய மனைவி கூட போட்டு முதல்ல அதெல்லாம் கடந்த காலம் அது. ஆமாம் சார். வந்து இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காங்க, விருப்பப்படுறவங்களுடைய இது, அதை வந்து நம்ம பேசுறது அர்த்தமே கிடையாது. ஆனால் இப்படி வந்து ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அவங்க கேஸை போட்டிருக்காங்கன்னா சட்டப்படி இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய சிக்கல் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு விஷயம் இருக்குது சார், அதையும் நம்ம இந்த இடத்த சொல்லி தான் ஆகணும். இது ஸ்ருதிஹாசனுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நமக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு, நமக்குன்றத பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் இருந்தால் தகப்பன், இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக இருந்தால், சரியானா நீங்கள் எப்படின்னா புரிஞ்சுங்க, ஒழுக்கமாக இருந்தால், சரியாக இருந்தால், நல்லா இருந்தால், செல்வாக்காக இருந்தால், பலமாக இருந்தால், உடல் வலிமை இருந்தால், இப்படி எத்தனை வேணால் போட்டுங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. இதில் கணவன் தகப்பன் 2 பேரும் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநபர்கள் வந்து இஷ்டத்துக்கு பூந்து அடிப்பானுங்க. அப்போ கமலஹாசன் நான் அப்படி சொல்லலை, நீங்கள் இல்லை நான் சொல்கிறது அப்படி இல்லை, நீங்கள் புரிஞ்சிங்கன்றேன். ஒரு பாதுகாப்பு வந்து ஒரு அப்பாவும் கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அண்ணன் தம்பிங்க சில பேருக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம் சார், ஆனால் 2 வாழ்க்கையில் உண்டு தானே. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கணவன் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்கலாம், தம்பி இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் அப்பா கணவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு தானே ஒரு பெண்ணுக்கு. அந்த அப்பாவும் வந்து கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தான்னு வச்சுங்களேன், எல்லா வகையிலும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. இது 2ம் பலவீனமாக இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலான்ற அந்த எண்ணம் வரும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.